இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் என்னாகமம் 15:20. உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதல் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நமக்கு கடவுள் கொடுக்குற வருமானத்தில் முதல்ல தேவனுக்கு செலுத்திட்டு அப்புறம் நாம் அதை பயன்படுத்திக்கிறணும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், முதல்ல நாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் செலுத்தணுமேனு தேவனுக்கு ஏதாச்சும் காணிக்கை செலுத்துகிறோம். தேவன் சொல்கிறாரு, உனக்கு எதில் வருமானத்தை கொடுத்துருக்கணும் அது எல்லாத்துலேயுமே முதல்ல தேவனுக்கு செலுத்தணும்னு சொல்கிறாரு. நாம் என்ன செய்கிறோம், எவ்வளோ பிஸ்னஸ் வருமானம் கொடுத்தாலும் தேவனுக்கு முதல்ல செலுத்த மாட்டேங்கிறோம். 10ல் 1 பங்கும் செலுத்த மாட்டேங்கிறோம். தேவன் நமக்கு வருமானத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி பதிலுக்கு நாமளும் நன்றி உள்ளவங்களாக இருந்து முதல்ல தேவனுக்கு நம்ம தசம பாகத்தை செலுத்தி சந்தோஷப்படுத்தணும். நம்மக்கிட்ட தசம பாகத்தை வாங்கி தேவன் இன்னொரு உலகத்தை படைக்க போகிறது இல்லை. எல்லாத்துக்கும் அவரை சொந்தக்காரர். ஆனாலும் ஏன் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாருனா, நம்ம அவரை கைவிட்டு போயிடக்கூடாது, நமக்கு தலைகணம் வந்துடக்கூடாது, நம்மனால தான் நம்ம உயர்ந்தோன்ற எண்ணம் நமக்குள்ளே வந்துடக்கூடாது, எப்பயுமே நன்றி மறக்கக்கூடாதுன்னு தேவன் இப்படி செய்ய சொல்கிறார். இது ஒரு அடையாளம். அப்போ எவ்வளோ உயரத்துக்கு நம்ம போனாலும் தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா, தேவனுக்கு கீழ்ப்படிகிறவங்களா இருக்கணும். கரெக்டாக நம்ம தசம பார்த்து செலுத்தணும். ஆமேன்.